Chai with Chitra. இசைத்துறையில் இப்போ நிறைய போட்டியாளர்கள் இருப்பதாக நினைக்கிறீங்களா? போட்டியில் எல்லாருக்கும் வந்து ஒரு வைடாக எல்லாருக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் கிடச்சிருக்கு. அதனால் அது போட்டிலாம் கிடையாது. அவங்கவுங்களுடைய இப்போ நான் வரும்போதும் எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சனால தான் வந்துக்கிட்டே இருக்கேன். ஸோ டெய்லி பல திறமைசாலிகள் வந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் எல்லாருமே வந்து ஃபில்ம் பேஸ்டாக தான் வந்து சக்ஸஸ் பண்ணணும்னு இல்லைன்ற ஒரு இது பிரேக் ஆகிடுச்சு. அதனால் இப்போ அந்த இண்டிபெண்டில் பண்ணுறது, அவங்களே ஷார்ட் ஃபில்ம் பண்ணுறது எல்லாமே ஆல்மோஸ்ட் ஃபில்முக்கும் அதுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸே கிடையாது. எல்லாமே ஒன்று தான். ரீச் தான். இப்போது ரீச் எவ்வளோ போதோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய தரம் உயர்ந்துக்கிட்டே இருக்குது. அதாவது பிராண்டிங் ஆகிட்டே இருக்காங்க. ரொம்ப நிறைய பேர் வர்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மிக நிறைய திறமைசாலிகள் வந்துகிட்டு இருக்காங்க. பாடல்களை பொறுத்த வரைக்கும் சில பாடல்கள் பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெறுது. சில பாடல் நம்ம பெருசாக வெற்றி பெறும் அப்படின்னு நினைப்போம், வெற்றி பெறுறதில்லை. பாடல்கள் வெற்றியினுடைய சூட்சமாக எங்கே இருக்குது? அது தெரிஞ்சதுன்னா எல்லாருமே வெற்றியாகவே இருந்துக்கிட்டே இருப்பாங்கள்ல. அதனால தானே எல்லாருக்கும் ரெண்டும் கலந்து கலந்து தானே வந்துகிட்டு இருக்கு. ஸோ அது தெரியவே தெரியாது. அந்த சூட்சம்ன்றதுலாம் தெரியாது. தெரிஞ்சு அதுவாக ஒன்று க்ரியேட் ஆகுது. எல்லா படைப்பும் வந்து நல்லா வரணும்னு தான் எல்லாரும் பண்ணுறாங்களே தவிர யாருமே இதை வந்து சொதப்பலாக பண்ணணும்னு யாரோட மைண்ட்லேயும் கண்டிப்பாக இருக்காது. ஏதோ ஒன்று டக்குன்னு கிளிக் ஆகுது, ஏதாவது ஒன்று கிளிக் ஆகாமல் போகுது. அது நம்ம கையில் இல்லவே இல்லை. ஸோ அதுக்கு விடையே கிடையாது. ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் விடையே இல்லை. ஏன் எங்கேயும் இப்போது ஹிட் ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் வந்து சிலதெல்லாம் ஹிட் ஆச்சு, சிலதெல்லாம் வந்து நல்லா தான் இருக்குன்னு எல்லோரும் சொல்கிறாங்க. இருந்தாலும் போய் ரீச் ஆகலை. அது இல்லாமல் இப்போ வந்து படத்தோட ரீச்சு ரொம்ப முக்கியமாக ஆயிடுச்சு. படத்தோட ரீச் இல்லைன்னா பாடல் யாரும் வந்து கேட்குறதுக்கே ரெடியாக இல்லை. அந்த மாதிரி ஒரு காலகட்டம் தான் எனக்கு இப்போ தெரிஞ்சு. ஏன்னா ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நம்ம படம் வந்தது தெரியலனா கூட பாடல் வந்து கேட்டுட்டு நம்ம அதை கேட்போம். படம் பேர் தெரியாமல் பாட்டை கேட்டுகிட்டே இருப்போம். இப்போ வந்து அந்த படங்கள் ஹிட் ஆனால் மட்டும்தான் அந்த பாடல் வந்ததே நமக்கு தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் கூட சில இதெல்லாம் மிஸ் ஆகிட்டே இருக்குது. நல்ல பாடல் நிறைய வருது, தெரியாமே போகுது. இன்றைய இளம் இசையமைப்பாளரில் உங்களுக்கு யாரையெல்லாம் ரொம்ப பிடிக்கும்? நான் எது கேட்டாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு நியூ அப்ரோச்சில் இப்போது எல்லோரும் நல்லா மியூசிக் பண்ணுறாங்க. ஏன்னா சவுண்டு பேஸ் பண்ணி ஒரு டியூன் இருக்குது இப்போது. ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம டியூன் பேஸ் பண்ணி அதுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். இப்போ வந்து அந்த சவுண்ட் டிசைனிங்காக இருக்குது. அதை நமக்கு தெரியலனா கூட அதை ரசிக்கிற தன்மை ஒன்று இருக்குது. அது வந்து எல்லாருக்கிட்டையுமே அந்த டேலண்ட் இருக்குது. நான் எல்லா மியூசிக் டைரக்டர்ஸும் கேட்பேன். இப்போ சந்தோஷ் நாயெல்லாம் ரொம்ப எனக்கு க்ளோஸு, பயங்கர க்ளோஸ். எல்லா பாட்டும் சந்தோஷோட பாட்டு எல்லாமே கேட்பேன். அனிருத்து தான் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்ம வந்து கேட்கவே வேணாம், நம்ம காதில் வந்து விழுந்துடும். அந்த அளவுக்கு பெரிய ரீச் இருக்குது. அது இல்லாமல் இன்னும் அப்கமிங்கில் நிறைய பேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நிறையா மூவிஸ்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டக்குன்னு பேர் தெரியல, பட் நான் எல்லா சாங்கும் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். அது இல்லாமல் நான் பாலிவுட் மியூசிக்கும் நிறைய கேட்பேன். அங்கேயும் ரொம்ப நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் எல்லாம் நிறையா பண்ணுறாங்க. இண்டிபெண்ட்டாக சாங் பண்ணும்போது இங்கேயும் வந்து இண்டிபெண்ட் சாங்ஸ்னு நிறையா நான் கேட்குறேன். ஆக்சுவலாக ஃபில்ம் சாங்கை தவிர்த்து எல்லாமே கேட்குறதுனால நானும் அதை பார்த்து அப்டேட் ஆகிட்டே இருக்கேன். ஒரு இசையமைப்பாளராக உங்களுடைய பயணத்தில் பல மகிழ்ச்சியான தருணங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும். அதே மாதிரி நீங்கள் வருத்தப்பட்ட தருணங்கள் அது மாதிரி எதாவது உண்டா? எனக்கு அதான் மகிழ்ச்சி வருத்தம்ட்டு ரெண்டும் நான் பிரித்து பார்க்குறதே இல்லை. எனக்கு ஒரு நேர்கோட்டில் அப்படியே இருக்கணுன்றது தான் என்னோட லைஃப் ஸ்டைலாக நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப சோர்ந்து போகிறதோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிறது எனக்கு வந்து அது ரொம்ப பழக்கம் இல்லை. எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறது. ஏன்னா அது எக்ஸைட்மெண்ட்டாக நமக்கு நடந்தால் அது எக்ஸைட்மெண்ட்டாக மாறுது. நமக்கு நடக்கலைன்னா அது சோர்வாக மாறுது இல்லை. அதே மற்றவங்களுக்கு நடக்கும்போது அதையும் நமக்கு நடந்ததாக நினைக்கும் போது என்ன ஆகுதுன்னா ரொம்ப அழகாக ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மைண்டு. நம்ம தான் சாதிக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னொருத்தர் சாதிக்கும் போது அதே மகிழ்ச்சி நமக்கு எப்போ கிடைக்குதோ அது ரொம்ப அழகாக இருக்குது. அந்த வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ மற்றவங்க சக்ஸஸ் பண்ணுறதை பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறதுக்கு உண்டான பயிற்சியில் இருக்கேன். பிரபலமான இசைக்கலைஞர்கள் யாரையெல்லாம் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு சத்தியாக கிடைச்சிருக்கு? நான் என் கூட இருந்தவங்க எல்லாமே பிரபலமானவங்க தான். என்னோடையே எல்லோரும் ட்ராவல் பண்ணி எல்லோரும் வந்தவங்க. ஹரிச்சரன், சைந்தவி, சின்மயி, பிரதீப், ஷான் ரோல்டன், அவள் வந்து ஆர்ஆர்ன்னு தான் சொல்லுவேன். ஷான் ரோல்டன், சந்தோஷ் நாராயணன், இன்னும் அதே மாதிரி மியூசிக் பிளேயர்ஸ் எல்லாருமே என்னோட ட்ராவல் பண்ணவங்க தான். இப்போது ராகமாளிகாவில் ஒரு ட்ரூப்பு, அந்த பேண்டு நான் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதில் இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாருமே இப்போது அந்த விஜய் டிவிலையும் இன்னும் உலகம் முழுக்க வந்து பெரிய டாப் ஸ்டாராக இருக்காங்க எல்லாருமே. ஸோ மியூசிஷியன்ஸாக இருந்து இவ்வளோ பெரிய நேம் கிடைக்கிறதுலாம் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம்.
எல்லாருமே என்னோட இருந்தவங்க எல்லாமே இப்போ வந்து பிரபலங்கள் தான். அவங்களோட எப்போவுமே நான் தொடர்பில் இருந்துகிட்டே இருக்கேன். தமிழ் திரையிசை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் இளையராஜா ஐக்கான்னா, இன்னொரு பக்கம் ஏஆர் ரஹ்மான் ஒரு ஐக்கான். ஏஆர் ரஹ்மானை சந்தித்து பேசியிருக்கீங்களா நீங்கள்? பர்சனலாக நான் பேசல. என்னுடைய ஆடியோ லான்ச்சுக்கு வந்து அவர் வந்து பேசினது தான். மற்றபடி பார்த்துருக்கேன், கையெல்லாம் கொடுத்துருக்கேன், அந்த மாதிரி தான். பர்சனலாக பேசுகிறதுக்கு உண்டான வாய்ப்பு நானும் போகல. நெடுஞ்சாலையோட படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருந்தார். ஸோ அப்போ வந்து என்னை ரொம்ப இதுவாக பாராட்டினார். வெரி இம்ப்ரெசிவ் மியூசிக், நல்லா வருவார் அப்படின்ற மாதிரி எனக்கு அப்ரிஷியேட் பண்ணார் ரஹ்மான் சார். அவரோட இன்ஸ்பிரேஷன் தான் எப்போவுமே எனக்கு. அவரோட எல்லா சாங்ஸும் கேட்பேன். எனக்கு இன்னும் கூட அவருடைய அந்த எக்ஸ்பெரிமெண்டல், அவர் ஆரம்பத்தில் வரும்போது ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக ஒன்று மியூசிக் பண்ணார். அதை இன்னும் பண்ணிக்கிட்டே இருக்கார். இந்த ஜென்ரேஷனுக்கும் அவர் பண்ணிக்கிட்டே இருக்கார். எல்லா மியூசிஷியனும் அவர் தான் ஒன்லி ஒன் இன்ஸ்பிரேஷன் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு. இசையமைப்பாளரில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பாணி இருக்குது. சத்யாக்குன்ற அது மாதிரி தனியாக ஒரு பாணி இருக்கா? எனக்கு எனக்கு தெரியல ஆக்சுவலாக அது மாதிரி இருக்கான்னு எனக்கு தெரியல. எனக்கு நோட்டீஸ் பண்ணவும் தெரியல. நான் தான் வளர்ந்தது இளையராஜா இசைஞானியோட இசையை கேட்டு வளர்ந்தேன். அந்த ப்ரோக்ராமிங்காக பண்ணி வரும்போது ஃபுல்லாக ஏஆர் ரஹ்மான் சாரோட அந்த இன்ஸ்பிரேஷனில் தான் பண்ணுறேன். ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷன் கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் நான் எனக்குன்னு பாணி இருக்கான்றது தெரியல எனக்கு. ஆக்சுவலாக நான் ஒன்றும் வேறு மாதிரி பண்ணணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு ஒரு யூனிக்காக இது பண்ணால் இவர் தான் தெரிகிற மாதிரி இல்லாமல் இருக்கிறது எனக்கு யூனிக்காக எனக்கு தோணுது. இந்த திரைத்துறையில் இசையில் ஏதாவது வித்தியாசமாக சாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கா? இசையை வந்து கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி பண்ணாலே போதும். ரொம்ப வித்தியாசமாக போகாமல், வித்தியாசம்ன்றது வந்து நமக்கு எதுவுமே பிடிச்சா போகிறோம், அவ்வளோதான். அதில் சின்ன வித்தியாசங்கள் வச்சா போகிறோம். ரொம்ப எக்ஸ்பெரிமெண்ட்லாம் போனால் நம்ம சிலதெல்லாம் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கேட்க முடியாது. எதுவுமே ஆத்மார்த்தமாக எது பிடிக்குதோ அதுதான் வித்தியாசம். அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். சில வித்தியாசங்களையும் நான் எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இந்த இசை பயணம் உங்களுக்கு எந்த அளவுக்கு நிறைவை தந்திருக்கு? எப்போவுமே நிறைவோடு தான் இருக்குது என்னுடைய மனசு, என்னுடைய ஆன்மா எப்போவுமே ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோன்றது சொல்லிக்கிட்டே இருக்குது. இது மட்டுமே வாழ்க்கை இல்லை, இதை தாண்டி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்றதையும் வள்ளலாருடைய நிறைய போதனைகள்லேருந்து நம்ம உணர்கிறோம். ரெண்டுமே வந்து பேலன்ஸ்டாக வாழணுன்றது என்னுடைய முறையாக நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஃபாலோ பண்ணுறேன். ஆன்மீகத்தில் உங்களுக்கு ரொம்ப ஈடுபாடு உண்டா? ரொம்ப ஈடுபாடெலாம் இல்லை. அதான் அவர் சொல்கிற அந்த ஒழுக்கங்களை ஃபாலோ பண்ணணுன்ற அந்த ஒரு தன்மை வந்து அது ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், வள்ளலாருடைய போதனைகள்லாம். அதனால தான் இந்த பாடல் கூட நான் பண்ணேன். இப்போ இதில் நம்ம ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம யாரை பற்றியாவது ஏதோ நம்ம குறை பேசணும் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து பிறரை பற்றி குறை பேசாமல் இருக்கிறது தான் ஒரு மனிதனோட தன்மை, உண்மையான தன்மையே அதுதான். அதுதான் நமக்குள்ள ஒரு அமைதியும், பிறரை குற்றம் சொல்லி நம்ம வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் பண்ண முடியாது. நம்ம எப்போ நிறைவாக இருக்கோமோ நம்மளும் நிறைவாக இருக்கும், மற்றவங்களும் நிறைவாக இருப்பாங்கன்றது தான் என்னுடைய இது. உங்களுக்கும் சந்தோஷ் நாராயணனுக்குள்ள நட்பை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், சந்தோஷ் நாராயணன் ரொம்ப பிகினிங் ஸ்டேஜ்லேருந்து சந்தோஷ் நாராயணன் நானும் பயங்கர க்ளோஸு. எப்போவுமே என்னோடய ஸ்டுடியோவுக்கு வந்து உட்காந்துட்டு ஏதாவது ஜாம் அப் பண்ணிக்கிட்டு இருப்போம். நானும் சந்தோஷோட பிளேஸுக்கு போவேன். அந்த இடம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அது ஒரு மாதிரி வயல்வெளிலாம் இருக்கும், இந்த முகிலிவாக்கம் கிட்ட தான். ஸோ நான் ஒரு ஸ்கூட்டியில் அங்கே போயிட்டேன்னா அப்படியே ஒரு நைட் ஃபுல்லாக அங்கே ஸ்டே பண்ணிட்டு காலையில் தான் வருவேன். மியூசிக்கை பற்றி மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்போம். அவன் அப்போவே வந்து நிறையா அந்த ப்ராக்ரெஷன்ஸ்லாம், அந்த கார்ட் ப்ராக்ரெஷன்ஸ்லாம் வந்து நிறையா வாசி எனக்கு காமிச்சிட்டே இருப்பார். அந்த மாதிரி இங்கே வந்தால் எனக்கு ஆக்சுவலாக எங்கேயுமே எப்போதுமெல்லாம் எல்லா சாங்லேயும் சந்தோஷோட டச்சு இருக்குது. ஆமாம், ஏன்னா நான் ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னை மீட் பண்ண வரும்போது நான் என்ன ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கனோ அதில் உட்காந்து அண்ணா இந்த மாதிரி பண்ணலாண்ணா, இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லி அது மாதிரி பண்ணுவார். அந்த மாதிரி நிறையா எனக்காக பண்ணுவார். மிக்சிங் சவுண்ட் என்ஜின் பேசிக்காக ஆக்சுவலாக சந்தோஷ் வந்து சவுண்ட் இன்ஜினியரிங், ப்ரோக்ராமிங் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணுவார். ஸோ அப்போ வந்து எனக்காக நிறைய படத்தில் எனக்காக வாசித்து கொடுத்துருக்காரு. ஸோ நானும் சந்தோஷோட ரெக்கார்டிங் கூட நாங்களும் அப்பப்போ போவோம், எல்லாம் பார்ப்போம். என்னோடய ரெக்கார்டிங் அவர் வந்து பார்ப்பார். ரொம்ப க்ளோஸு. எப்போ கூப்பிட்டாலும் எனக்கு ஏதாவது டெக்னிக்கலாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்டேன்னா இம்மிடியேட்டாக வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவார். அப்போ ரீசெண்டாக கூட அவர் ஏதோ ஒரு, இப்போ நான் சொல்கிறது ஒரு இந்த 1 இயர் டைமில் எனக்கு வந்து சவுண்ட் கார்டு வந்து சடனாக ஒர்க் ஆகலை. சடனாக ஏதோ ஆயிடுச்சு, ஏதோ ப்ராப்ளம்.
ஆனே ஆகலை. நான் அப்போ அந்த ஒர்க் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கேன், ராங்கி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். சொல்கிறேன் சந்தோஷ் இந்த மாதிரி இதாகிடுச்சு, ஒர்க் ஆகலைன்னொடனே. ஆக்சுவலாக அப்போ வந்து ஏதோ ஒரு கிட்டாரிஸ்ட்டு லைவ் ரெக்கார்டிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே இல்லை, அவங்ககிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா சவுண்ட் கார்டு ஒன்று இருந்தது, ப்ரிசம் சொல்லிட்டு ஒரு சவுண்ட் கார்டு. ஸோ அந்த சவுண்ட் கார்டை இமிடியேட்டாக எடுத்துகிட்டு நேராக நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்து அதெல்லாம் செட் பண்ணி கொடுத்து, என்ன ப்ராப்ளம் அதெல்லாம் ஒர்க் பண்ண வச்சுட்டு என்னென்ன யூஸ் பண்ணதெல்லாம் சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் திருப்பி அங்கே போயிட்டு ரெக்கார்டிங் வந்து கண்டினியூ பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி எனி டைம் ஏதாவதுன்னா டக்குன்னு ஓடி வந்து ஹெல்ப் பண்ணுவார். இன்னும் அதே ரேப்போல் ஃப்ரீயாக இருந்தால் சும்மாவே கால் பண்ணி சும்மா பேசிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி ஒரு இது எனக்கு ரொம்ப ஹாப்பி. சந்தோஷோட இந்த மாதிரி ஒரு இப்போ இந்த ஷோஸ்லாம் கூட பயங்கர சக்ஸஸ் எல்லாமே. ஆமாம், நான் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்பப்போ நான் சந்தோஷ் மெசேஜ் மட்டும் போடுவேன். டைம் இருக்கும்போது நான் நேரில் போய் பார்ப்பேன். ஃப்ரீயாக இருந்தால் என்னை எப்போவுமே கூப்பிட்டே இருப்பார். நான் ஃப்ரீயாக இருந்தால் வாங்க, நான் நிறையா கலெக்ஷன்ஸ்லாம் வாங்கியிருக்கேன், அதெல்லாம் சொல்கிறேன், வாங்க வாங்க காட்டுறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி வெரி குட் ஹியூமன் பீயிங். ஆக்சுவலாக நிறைய ஹெல்ப்பும் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக இது கூட சொல்ல நினைக்கிறேன், அது நிறைய பேருக்கு தெரியாது. சந்தோஷ் வந்து நிறைய பேருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் ஒரு வாட்டி அந்த வடலூர் போகும்போது அங்கே அந்த அந்த சத்திய ஞான சபைன்னு இருக்குது, அது பக்கத்தில் கல்பட்டையான்னு சொல்லி ஒரு சித்தர் சமாதி இருக்குது. அது பக்கத்தில் ஒரு முதியோர் இல்லம் ஒன்று இருக்குது. அங்கே மிஸ்டர் இளங்கோன்னு சொல்லி ஒரே ஒன் மேன், அவர் மட்டும்தான் அங்கே ரொம்ப வயசானப்புறம் எல்லாரையும் விட்டுட்டு போயிடுவாங்கள்ல, அதாவது நோய்வாய்ப்பட்டப்புறம் அந்த மாதிரி அங்கே எப்போவுமே அங்கே ஒரு 100 பேர் 200 பேர் இருப்பாங்க. அந்த சாகிற நிலையில் இருக்கிறாங்க. அந்த நிலையில் இருக்கவங்கெல்லாம் வச்சு இவர் தான் வந்து அவங்களுக்கு அந்த கடைசி இதை எல்லாமே அவர் தான் சோலோவாகவே பண்ணுறாரு. அவங்களுக்கு உடம்பு முடியலன்னு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறது, அவங்கள குளிப்பாட்டுறது, அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறது, அவங்களுக்கு என்ன தேவைன்னு பார்க்குறது, எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் அடிபட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவர் சோலோவாக பண்ணுறாரு. நான் அங்கே போகும்போது அவரை மீட் பண்ணுவேன், நம்மளால் முடிஞ்ச இதை பண்ணுவோம். அப்போ வந்து நான் ஒரு வாட்டி போகும்போது அவர் வந்து கேட்டார், இவங்க வந்து இந்த துணி துவைக்கிறதுக்கு அப்புறம் இவங்க வந்து ஒரு மோட்டர் ஒன்று தேவை, இந்த மோட்டார் வந்து வாங்கணும். அது அப்போ வந்து எவ்வளவோ சொன்னார், ஒரு 30,000 ரூபா அந்த ரேஞ்சில் ஏதோ இருந்தது போல் இருக்குது. அப்புறம் நான் சொன்னேன், இமிடியேட்டாக எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியாது, நான் ஆனால் ஒரு 5,000 தரேன்னேன். இல்லை இல்லை எனக்கு மோட்டார் தான் அது வேணும்னு உடனே சரி நான் அங்கேருந்து உடனே சந்தோஷ் கால் பண்ணேன். சந்தோஷ் அப்போது டக்குன்னு கால் எடுத்தவுடனே இந்த மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி தேவைப்படுது சந்தோஷ்னு. நீங்கள் அந்த டீட்டெயிலாம் அனுப்புங்கண்ணா, அவரே எல்லாத்தையும் அனுப்ப சொல்லுங்கள், அதை என்னன்னு பார்த்துட்டு நான் சொல்கிறேன், அது நான் மோட்டர் வாங்கி தரேன்னு. அதுக்கப்புறம் அவங்க எல்லாத்தையும் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பிச்சாங்க. அவர் இமிடியேட்டாக அந்த மோட்டர் வந்து வாங்கி கொடுத்துட்டார். அவர் வாங்கி கொடுத்த மோட்டர் தான் இன்னும் அங்கே போய்ட்டு. இந்த மாதிரி மறைமுகமாக நிறையா வந்து நிறையா நல்ல விஷயங்கள் வந்து சந்தோஷ் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் ரொம்ப இந்த டைமில் சந்தோஷ்க்கு வந்து தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இருக்கிற ரசிகர்கள் எப்படிப்பட்ட இசையை ரசிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ இசை ரசிகர்கள் வந்து ஒருத்தர் தான் டாப்பில் இருக்கணுன்ற அந்த தாட்டே கிடையாது. ஏதாவது ஒரு புது பாட்டு ஏதாவது ரிலீஸ் ஆச்சுன்னா கூட அதை கேட்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அது சூப்பராக இருந்தால் அவங்களையும் பெருசாக வளர்த்து விட்றாங்க. ஸோ இது ரொம்ப நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக கூட திங்க் இண்டியில் வந்து இந்த கட்சி சேரன்னு ஒரு சாங் வந்து ட்ரெண்டிங் நம்பர் 1 சாய் அபியங்கர்னு சொல்லிட்டு, சாய் அபியங்கர் என்கிட்ட ப்ரோக்ராமராக இருந்தார். ஏஆர் ரஹ்மான் சார்கிட்டையும் வாசிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து திப்புவோட பையன் ஆக்சுவலாக. அதனால் ஸ்டார்டிங்லேருந்தே என் கூடயும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவரோட டேலண்ட் எனக்கு தெரியும், அவர் சூப்பராக வருவார் கண்டிப்பாக எனக்கு தெரியும். இப்போ ரீசெண்டாக வந்து அது ட்ரெண்டிங் நம்பரில் 1 வந்து மிகப்பெரிய இதாக போச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு நியூ ஆர்டிஸ்ட்டுக்கு டக்குன்னு ஒரு ரெக்கக்னிஷன் கொடுக்கறதும் இதே சேம் ஆடியன்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி பிராண்டிங்காக எப்போவுமே ஒருத்தர் இருக்கணும்னு இப்போ ஆடியன்ஸ் மைண்டில் இல்லை. யார் இருந்தாலும் பிராண்ட் ஆக்கிற மைண்டில் தான் இருக்காங்க. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ஒருத்தர் இசையமைப்பாளர் ஆகணும்னா அவருக்கு என்னென்ன தகுதிகள்லாம் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? பேசிக்காக நமக்கு மியூசிக் நாலேஜ்ன்றது கண்டிப்பாக இருந்தே ஆகணும். எல்லா சென்ஸும் ரித்தம் சென்ஸ், மெலடி சென்ஸ், அது தாண்டி நம்ம இன்னும் இப்போ இருக்கிற அப்டேட்டான விஷயங்கள், அந்த அரேஞ்ச்மெண்ட்டில் நாலேஜ் கண்டிப்பாக வேணும். சாங் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும். அது இல்லாமல் அந்த டியூன்லேயும் வந்து ஒரு எளிமை கண்டிப்பாக இருக்கணும். அது நம்மளோட ஆடியன்ஸுக்கு போய் சேர்கிற மாதிரியான ஒரு டச்சு கண்டிப்பாக இருக்கணும். இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கிறது எல்லாமே சக்ஸஸ் ஆகிட்டு தான் இருக்குது.
ஸோ இதெல்லாம் தான் கண்டிப்பாக தேவையான ஒரு விஷயம். பாடல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பெரும்பாலும் ஹிந்தி பாடல்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. ஹிந்தி வார்த்தைகளே இசையோடு இருக்கின்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு அபிப்பிராயம் இருக்குது. ஆமாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், கண்டிப்பாக ஹிந்தியில் வந்து ஒரு சவுண்டிங் நம்ம யூஸ்வலாக சொல்லுவோம் இல்லையா, ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து ஓப்பன் வேர்டாக இருக்கும் ஹிந்தியில் பார்த்தோம்னா. எதுவுமே ரொம்ப க்ளோஸ்டாக இருக்காது. க்ளோஸ்டாக சில வேர்டு தான் இருக்கும். ஆனால் எந்த வேர்ட் சொன்னாலும் அது வந்து கேட்குறதுக்கு ஒரு அழகு தன்மை இருக்கும் ஹிந்தியில். அதனால் அது ஒரு மியூசிக்கல் லாங்குவேஜ் தான். இந்த உருது, ஹிந்தி இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகான ஒரு ஓசை நயம் இருக்கிறதுனால நமக்கு லாங்குவேஜ் புரியலைனா கூட அதில் ஒரு ஈர்ப்பு நமக்கு கிடைக்குது. ஸோ அதனால் அது உண்மை தான் அது ஆக்சுவலாக. நீங்கள் பாடின பாட்டில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு? தாமிரபரணி தான் இப்போ ரொம்ப பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அப்புறம் எனக்கு பிடிச்சது இந்த அழகென்றால் அவள் தானா பாட்டு பிடிக்கும், தியா வேலை சீனகுமாரில். இப்போ ஆக்சுவலாக ரீசெண்டாக ஜேர்னியில் வந்து ஒரு பாட்டு பாடியிருக்கேன். ஆக்சுவலாக இன்னும் அது மக்களுக்கு ரீச் ஆகலை, அந்த பாடலாக ரீச் ஆகலை. அந்த வெப் சீரிஸ் வந்து சேரன் சாரோட இது. சேரன் சார் தான் வரிகள் எழுதியிருக்காரு. ரொம்ப எக்ஸலண்ட்டான வரிகள். இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ரொம்ப முக்கியமான அந்த பாடலாக இருக்கும். ஆக்சுவலாக அது இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகிடுச்சுன்னா டெஃபினட்டாக அது ஒரு சேரன் சாருக்கு மிகப்பெரிய ஒரு இதுவாக அமையும். அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாடலை பாடி நம்ம நிகழ்ச்சியை நிறைவு பண்ணலாம். பணம் தேடி அழுகின்றோம், பகை தேடி வீழ்கின்றோம், அது நம் தவறா? படிப்பென்று கற்கின்றோம், கற்ற பின்பு தேடுகின்றோம், எது தவறு? தவறுது தெரியாமல் தடுமாறி மழுகின்றோம், நிறத்தால் பிரிந்தோம், நிலத்தால் பிரிந்தோம், எதனால் இணைந்தோமோ, மொழியால் பிரிந்தோம், முகத்தால் பிரிந்தோம், எதனால் இணைந்தோமோ. நன்றி. உங்களுடைய அனுபவங்கள்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து. தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணாத நிறைய விஷயங்கள் வந்து இங்கே வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களோட. தேங்க்யூ. நன்றி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.